ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா நேற்று அற்புதமாக வின் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் அணிக்கு ஆப்போசிட்டாக. ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா 78 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவும் எஸ்ஆர்ஹெச் அணி மாதிரி ஒரு கெடப்பார் பேட்டிங்கை 138க்கெல்லாம் ஆல் அவுட் பண்ணியிருக்குது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க சென்னை அணி. அது மட்டும் இல்லாமல் தனது 5வது வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு சென்னை அணி. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னா எல்லாருமே பேட்டிங் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. நம்ம டேனியல் மிச்சல்லாம் ஃபார்முக்கு வந்திருக்குது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 8 மேட்ச் ஒரு 7 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க, அவர் சரியாக பண்ணல. இந்த மேட்ச் அவர் கம்பேக் கொடுத்துருக்குது ரொம்ப நல்லது சென்னை அணிக்கு தான். இன்னும் ரஹானே மட்டும் தான் டச்சில் வரல. அவரும் டச்சில் வந்துட்டாருன்னா சென்னை அணியும் அச்சிக்க முடியாதுங்க. அது தொடர்ந்து நம்ம சென்னை அணி மேட்ச் முடிஞ்ச உடனே டேனியல் மிச்சில் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தோனியை பற்றி முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தோனி பற்றி நான் என்ன நினைக்கிறீங்க அவர் கேட்டதுக்கு டேனியல் மிச்சல் என்ன சொன்னார்னா, தோனி மாதிரி ஒரு சிறந்த வீரரை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எத்தனோ கேப்டன்ஸுக்கு விளையாடியிருக்கேன், டொமஸ்டிக்கில் விளையாடியிருக்கேன், அதர் லீக்லாம் விளையாடியிருக்கேன். ஆனால் தோனி மாதிரி ஒரு கேப்டன் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு கேப்டன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3-4 மேட்ச் பார்ப்பாங்க, சரியாக இல்லைன்னா ட்ராப் பண்ணுருவாங்க. ஆனால் தோனி அப்படி இல்லை, தொடர்ந்து ஊக்கத்தை கொடுக்குறாரு, தொடர்ந்து விளையாடுன்னு சொல்கிறாரு. நான் தான் கைக்வாட் கேப்டனாக இருந்தால் கூட சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தோனிக்கிட்ட தான் கேட்குறாரு. அந்த டைமில் தோனி எனக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கார். அவர் இதுமாரி ஒரு கேப்டன்ஷிப் நான் பார்த்ததில்ல, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கைனஸ் எங்கேயும் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. எப்படி சொல்கிறதுனா நம்ம தோனி மாதிரி ஒரு சிறந்த மனுஷனை பார்த்ததில்லன்னு கூட சொல்லியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தலை பற்றி உங்களுக்கே தெரியும், அவரோட கைட்னஸ் எப்படி தான் இருக்கும். பேருக்கு தான் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன் வந்து கற்றுட்ருக்காரு, ஆனால் டிசிஷன் ஃபுல்லாக தலை தோனி தான் எடுக்கிறாரு உங்களுக்கே தெரியும். அதனால் தோனியை பற்றி இந்த மாதிரி பேசியிருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக தோனி இன்னும் ஒரு மேலும் வர போட்டிலாம் நிறைய தோனிக்கிட்டேருந்து நிறைய இளைஞர்கள் நிறைய கற்றுக்கினாங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கைக்வாட் மேக்ஸிமம் நிறைய கற்றுக்கினார்னா ஃப்யூச்சர்லேயே இந்தியன் டீம் கேப்டன் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது நம்ம கைக்வாட்க்கு. அதனால் நம்ம தோனி இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட எவ்வளோ கற்றுக்க முடியும், நிறைய யங்ஸ்டார் கற்றுக்கினாங்க நல்லது. அப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்க போகலாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு முடியறதுக்கு முன்னே சென்னை அணி பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருந்தாங்க. இப்போது 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. 9 போட்டியில் 5 ஜெயிச்சிருக்காங்க சென்னை அணி. எல்எர்ஜி அணி 9ல் 5 ஜெயிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் 9ல் 5 ஜெயிச்சிருக்காங்க. இதனால் சென்னை அணி பார்த்திங்கன்னா ரன் ரேட் நல்லா இருக்குது, அதனால் 3வது இடத்துல இருக்காங்க. மேலும் ஒரு போட்டியில் சென்னை அணி நல்லா பண்ணால் கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வர மேட்ச் எல்லாமே வின் பண்ணால் டாப் 2ல் முடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா டாப் 2ல் முடிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஆர்ஆர் அணி கண்டிப்பாக அவங்க டாப் 2ல் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் 2வது இடத்தனா பிடிக்கணும் நம்ம சென்னை அணி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி நம்ம சென்னை அணி பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு மேலே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. மேலும் ஒரு போட்டியில் சென்னை அணி ஜெயிச்சு கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு போய் கப் அடிக்கும்னு நான் நினைக்கிறேங்க. எத்தனை பேர்லாம் சென்னை அணி இந்த பிளேயிங் அவுட் செட் ஆயிடுச்சு இதோட தான் விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை எதனா ஒரு நல்ல சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.